Good evening students. Next topic in 8th chapter differential. So இந்த differential அப்படின்ற last year நம்ம படிச்சதே தான். So அதே தான் இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். So இதுக்கு வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க change in f by change in x is equal to determinant y by determinant x அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல அப்படினாக்க f dash of x அப்படின்றதும் சொல்லலாம். அப்படி இல்ல அப்படினாக்க df by dx, அப்படி இல்ல அப்படினாக்க dy by dx அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். சோ அடுத்து இப்போ இந்த df மட்டும் நமக்கு வேணும் அப்படினாக்க df is equal to f dash of x into dx அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த df அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன வேணா நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். dy வரலாம், dr வரலாம், இல்லையா dc வரலாம், எது வேணாலும் வரலாம். நமக்கு சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுடைய கான்செப்டை பொறுத்து நமக்கு அது வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 66ல ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இது வந்து எப்படி டெரிவேட்டிவ்னா எப்படி சேஞ்சஸ் ஆகும், டிஃபரன்ஷியலுக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகும். டெரிவேட்டிவ் அப்படின்னாக்க நம்ம டைரக்டா f dash of x மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். அங்க வந்து dxன்றது இருக்காது. அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டிஃபரன்ஷியல் அப்படின்றப்போ dy by dx, அந்த dx வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதுக்கு இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. த நெக்ஸ்ட் நவ் exercise first question 8.2 first question find the differential dy for each of the following function. differential value dy வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த dy அப்படின்றப்போ வந்து பாத்தீங்க அப்படினா சோ dy வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்போ first question y is equal to 1 minus 2x whole cube by 3 minus 4x. So இப்போ இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். So டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx is equal to the teacher u by v method. first v அப்படியே வச்சிரணும். 3 minus 4x v அப்படியே வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 3 into 1 minus 2x whole squared into இப்போ உள்ளுக்கு வந்து ஒரு 2x வரதுனால அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ -2. அடுத்தது மைனஸ் u வச்சிரணும். அப்படியே 1 minus 2x whole cube u வச்சிட்டு v வந்து பண்றோம். v பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க 3 minus 4x ன்னு வரதுனால அப்ப இந்த 4 இத டிஃபரண்ட் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ன்னு வந்துரும். இந்த 4x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -4 by v squared. v squared அப்படினாக்க 3 minus 4x whole squared. the next இப்போ இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். சோ அப்போ dy is equal to இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க -6 into 3 minus 4x into 1 minus 2x whole squared minus into minus plus 4 into 1 minus 2x whole cube by 3 minus 4x whole squared. the next இந்த dy வந்து இந்த சைடு சேஞ்சஸ் ஆகும்போது dx அப்படின்றது சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ dy is equal to சோ இப்போ இதுல இருந்து நம்ம காமனா என்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்க 2 அப்படின்றத நம்ம காமனா வெளியில எடுக்கலாம். அப்போ 2ன்றத நம்ம காமனா 2 இந்த நம்பர்ஸ்ல வந்து 2ன்றத எடுக்கலாம். அடுத்து 1 minus 2x squared அப்படின்றத நம்ம காமனா எடுக்கலாம். 1 minus 2x whole squared இத காமனா எடுத்துட்டோம்னா அப்ப இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா -3 அப்படின்றது இருக்கும். -3 into 3 minus 4x. அடுத்து பிளஸ் இங்க 2 வெளியில வந்துச்சுன்னா அப்போ 2 மட்டும் இருந்திருக்கும். 2 into 1 minus 2x ஏன்னா ஸ்கொயர்ல இருக்கிறத நம்ம வெளியில கொண்டு வந்தாச்சு. by
3 minus 4x whole squared into dx. So அப்போ dy is equal to 2 into 1 minus 2x. இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 9 plus 12x plus 2 minus 4x by 3 minus 4x whole squared into dx. So dy is equal to 2 into 1 minus 2x. அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னாக்க 8. அப்போ 8x. அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா minus 7 into dx by 3 minus 4x whole squared. That's all the first question answer. Next first la second. So first la second question. First la second வந்து பாத்தீங்க அப்படினாக்க y is equal to 3 plus sin 2x whole power 2/3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx equal to ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2/3 into 3 plus sin 2x whole power 2/3 minus 1 into இந்த sin x differentiate பண்ணோம்னா cos 2x. then next இந்த 2x differentiate பண்ணும்போது 2x differentiate பண்ணும்போது 2. அடுத்து இந்த dx இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 2/3 into 3 plus sin 2x whole power 1/3. இதை வந்து நம்ம by 1 மீனிங் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்து 2 minus 3/3 வரும். இப்போ minus 1/3. ஸோ minus 1/3 cos 2x into 2. the next இது அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 4/3. அடுத்து இங்க வந்தோம்னாக்க cos 2x by 3 plus sin 2x whole power 1/3 into dx. இங்கே வரும்போது dx வந்துரும். அப்போ இந்த சைடு dy, here also dy. so இப்போ இந்த 1/3 அப்படின்றத நம்ம cube root அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். so 4/3 cos 2x by cube root of 3 plus sin 2x. That's all the first class second question answer. The next third question வந்தீங்க அப்படின்னாக்க y is equal to e power x squared minus 5x plus 7 into cos x squared minus 1. so அப்போ இதுக்கு dy by dx ஃபைண்ட் பண்ணோம்னா dy by dx is equal to, it is a uv method. ஃபர்ஸ்ட் u வச்சுட்டு v பண்ணலாம். அப்போ e power x squared minus 5x plus 7. so u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin x squared minus 1. அடுத்தது இந்த x squared டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x. x squared டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x. அடுத்தது பிளஸ் இந்த v வச்சுட்டு u பண்ணலாம். அப்போ cos x squared minus 1 into, so e power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x தான். அப்போ e power x squared minus 5x plus 7. அடுத்தது into இந்த வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x minus
5 2x minus 5 then next so அப்ப இங்க வந்து அப்படினோம்னாக்க இதுல இருந்து காமனா வந்து பாத்தீங்கன்னாக்க e power x squared minus 5x plus 7 இத காமனா எடுத்துட்டோம் அப்படினா இந்த இடத்துல வந்து minus 2x sin x squared minus 1 x squared minus 1 அப்படின்றது இதுல இருக்கும் இங்க வந்தோம்னாக்க plus then 2x minus 5 cos x squared minus 1 அப்படின்றது இருந்திருக்கும் next second question find df for f of x is equal to x squared minus 3x x squared plus 3x and evaluate it for x is equal to 2 and dx is equal to 0.1 என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இதுக்கு இந்த f of x க்கு df வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க இந்த df ஃபைண்ட் பண்ணனும் அதுக்கு பதிலா x க்கு பதிலா வேல்யூஸ் அப்ளை பண்ணி அதுக்கு எவ்வளவு வேல்யூஸ் வருது அப்படின்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க so இப்போ first question f of x is equal to given வந்து பாத்தீங்கன்னா f of x is equal to x squared plus 3x then x is equal to 2 and dx is equal to 0.1 so first we have to find df is equal to இல்லனா df by dx is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x plus 3 so df is equal to 2x plus 3 into dx so now apply the value df is equal to 2 into x value is 2 plus 3 into dx value 0.1 so df is equal to 2 2s are 4 4 plus 3 7 into 0.1 so is equal to 0.7 then second question வந்து பாத்தீங்கன்னா x is equal to 2 அடுத்தது f of x sorry first one f of x is equal to x squared plus 3x then x is equal to 2 sorry x is equal to 3 dx is equal to 0.02 now apply the value first differentiate df by dx is equal to 2x squared plus 3 then df is equal to 2x squared 2x plus 3 into dx so apply the value so df is equal to 2 into 3 plus 3 into 0.02 so df is equal to 3 2s are 6 plus 3 9 6 plus 3 9 into 0.02 so 9 2s are 18 df is equal to 0.18 that's all the second question answer now third question find df and find determinant f and df for the function f இங்க வந்து determinant f அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வரும் the next df for the function f for the indicated values of x dx and compare so third la first one so ipa first one enna solirukanga f of x is equal to x cube minus 2x square then next x இனுடைய வேல்யூ வந்து 2 னு சொல்லி இருக்காங்க
then next del x is equal to dx is equal to 0.5 அப்படின்னு இருக்காங்க. first we have to find df. so df is equal to 3x squared minus 4x. 3x squared minus 4x into dx. so now apply the value. x value is 2. so அப்ப அத கொண்டு நீங்க அப்ளை பண்ணோம்னா df is equal to 3 into 2 squared plus minus 4 into 2 into dx னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0.5. so df is equal to 2 2s are 4, 4 3s are 12 minus 8, 12 minus 8 into 0.5. so அப்ப இத add subtraction பண்ணோம்னா df is equal to 4 into 0.5 is equal to 2.0. then next determinant f வந்து கேட்டிருக்காங்க. determinant f formula f of x minus f of x plus determinant x minus f of x minus f of x. so அப்ப இதுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க determinant x னுடைய வேல்யூ 2 plus determinant x னுடைய வேல்யூ 0.5 plus f of x னுடைய வேல்யூ வந்து 2. so அப்போ f of 2.5 plus minus f of 2. so is equal to f of இத வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணனும். ஏனா f of தான் கொண்டு வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. அப்போ 2.5 whole cube minus 2.5 whole cube minus 2 into 2.5 whole squared then minus 2 cube minus 2 into 2 squared. so is equal to first இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2.5 அப்படிங்கறத நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். so அப்ப 2.5 அப்படிங்கறத காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா 2.5 whole square அப்படிங்கறத நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க இங்க 3 ல வந்து 2 வெளியில வந்துச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 1 தான் இருக்கும். அப்போ 2.5 minus இங்க வந்து இந்த ரெண்டுமே வெளியிலன்றனால 2 மட்டும் இருந்திருக்கும். then next minus இது 2 cube அப்படினாக்க 8 minus 2 2s are 4 into 2 8. அப்போ 25 into 25 625. 2 digit தள்ளி பாயிண்ட் அப்படினாக்க இது வந்துரும் into subtraction பண்ணும்போது 0.5 minus 0. so is equal to இத மல்டிப்ளை பண்ணோம் 6 to 5 into 5. so 5 5s are 25 balance 2 5 2s are 10 plus 2 12 balance 1 6 5s are 30 30 plus 1 31. so இங்க 2 0 இங்க 1 0 அப்போ 3.125. so this is a third la first question answer determinant f. next third la second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க f of x is equal to x squared plus 2x plus 3 then x is equal to minus 0.5. அடுத்தது delta x is equal to dx is equal to 0.1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம df அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். சோ df is equal to 2x plus 2 into dx
dx. ஸோ அப்போ இதுக்கு வந்து அப்படியே வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ df equal to 2 into minus 0.5 plus 2 into dx னுடைய வேல்யூ 0.1. ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 10 அப்போ மைனஸ் 1. ஸோ 5 2s are 10 1 டிஜிட் தள்ளின்றப்போ இது வந்துடும் ப்ளஸ் 2 into 0.1. அப்போ df equal to இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 1 into 0.1. அப்போ df வேல்யூ வந்து 0.1. then next determinant f formula f of x plus x naught அப்படின்றது determinant x. then next minus f of x. so is equal to f of x னுடைய வேல்யூ minus 0.5 plus f dash of x னுடைய வேல்யூ 0.1 minus f of minus 0.5. so இப்போ f of இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னாக்க minus 0.4 minus f of minus 0.5. so இதை கொண்டாந்து இங்கே f of x அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க determinant f is equal to இதை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணும்போது minus 0.4 whole squared plus 2 into minus 0.4 plus 3 minus 0.5 இப்போ minus 0.5 whole squared plus 2 into minus 0.5 plus 3. so அப்போ இங்க வந்தோம்னாக்க 4 4s are 16. அப்போ 2 digit அப்படின்றப்போ 0.16 minus into minus plus. அடுத்தது minus 4 2s are 8. அப்போ 0.8. அடுத்தது plus 3 அடுத்தது மைனஸ் இங்க வந்தோம்னா 5 5s are 25. அப்போ plus 0.25 plus sorry plus into minus is minus 5 2s are 10 அப்படின்றப்போ 1.0 plus 3. so இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி சிம்பிள்னால இதை ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா 3.16 minus 0.8 then minus இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 3.25 minus 1. then இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா 3.18 0.8 sorry 3.16 0.6. இப்போ இங்க 2 இங்க வந்து 11 இங்க வந்து 0 அப்படினா 6 11 3.2. அப்போ equal to 2.36 minus 2.25 equal to 2.36 2.25 subtraction பண்ணும்போது 11 0.11 equal to 0.11. that's all the third question answer. next fourth question வந்து பாத்தீங்க அப்படினாக்க assuming log 10 power e is equal to 0.4343. find the approximation value of log 10 power 1003 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது given வந்து பாத்தீங்க அப்படினாக்க log 10 power e னுடைய வேல்யூ 0.4343 அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க let f of x அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். f of x is equal to log 10 power x. so here இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கனாக்க given log 10 power 1003 அப்படின்றப்போ that implies x is equal to 1000 then dx அப்படின்றது del x. so that implies x is equal to 1000
அடுத்தது dx or del x equal to 3 அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க f of x க்கு வந்து பார்த்தோம்னாக்க log 10 power x அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு f dash of x வந்து ஃபைண்ட் பண்ணும்போது 1 log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்போ இங்க வரும்போது log 10 ன்னு இருக்கு. அப்ப அந்த log 10 க்கு வந்து log 10 power e அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். சோ அப்போ இங்க வரும்போது x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1000. சோ ஃபர்ஸ்ட் f of 1000 f of x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ f of x is equal to log 10 power 1000 log 10 power 1000 is equal to log 10 cube. So is equal to 3 log 10 power 10. So is equal to 3 into 1 is equal to 3. அப்போ log 1000 உடைய வேல்யூ வந்து 3 அப்படின்றது கிடைக்குது. Then next இது first. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க f dash of x வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இங்க வரும்போது இந்த x உடைய வேல்யூ 1000 அப்படின்றப்போ f dash of 1000 is equal to 1 by 1000 into log 10 power e. 10 power e க்கு வேல்யூ 0.4343 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Then next இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா approximation value தான் கேட்டிருக்காங்க. So approximation value is equal to value L of x is equal to, so already நம்ம படிச்சதான் f of x naught plus f dash of x naught into x minus x naught அப்போ is equal to f of x naught னுடைய வேல்யூ வந்து 3. அது எங்கேனாக்க நம்ம இங்க வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இந்த x தான் வந்து நமக்கு என்னன்னாக்க x naught plus f dash of x naught க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க f dash of x naught க்கு வேல்யூ நம்ம இங்க வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 by 1000 into 0.4343 into x minus x naught னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க x னுடைய வேல்யூ 1000. அப்ப x naught னுடைய வேல்யூ வந்து 1003. x naught னுடைய வேல்யூ வந்து 1000 அப்படினாக்க 3. அப்போ is equal to 3 plus இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1.3029 by 1000 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். So அப்போ is equal to 3 plus 0.00133029. So is equal to 3 இத ஆட் பண்ணும்போது 3.00133029 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க first f dash of x நான் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதல இங்க கூட வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இத ஃபர்ஸ்ட் இத ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத ஃபைண்ட் பண்ணிட்டு அடுத்து வேல்யூஸ் அப்ராக்ஸிமேஷன் வேல்யூஸ் கூட நீங்க அப்ளை பண்ணி கொண்டு வந்துறலாம். சோ ஹியர் x naught, சோ x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1003. சோ x naught னுடைய வேல்யூ வந்து 1000. அடுத்து del x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. இந்த del x அப்படின்றது தான் dx. இந்த del x தான் வந்து என்னன்னாக்க dx. அப்ப அதனுடைய வேல்யூ வந்து 3. That's all the fourth question answer. Next, fifth question. The trunk of a tree has diameter 30 cm. During the following years, the circumference grew 6 cm. Approximately, how much did the tree's diameter grow? அதாவது ஒரு ட்ரீனுடைய டயாமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 30 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பெர் இயருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய growth வந்து பாத்தீங்க அப்படினாக்க சர்க்கம்ஃபரன்ஸ்னுடைய growth வந்து பாத்தீங்க அப்படினாக்க 6 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் பெரிமீட்டர் வந்து அந்த சுத்தி பகுதி வந்து பாத்தீங்க அப்படினாக்க 6 சென்டிமீட்டர் அப்படியே அகலமாயிட்டே போகுது. ஸோ அப்ராக்சிமேஷன் how did the tree diameter grow? அப்போ
அந்த டயாமீட்டர் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன் இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் த ட்ரீ கிராஸ் செக்ஷன். அடுத்து அந்த கிராஸ் செக்ஷனா வந்து எவ்வளோ வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபிஃப்த் கொஸ்டின் கிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் டி வந்து கொடுத்துருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா சர்க்கம்ஃபரன்ஸ் சூஸ் பண்ணலாம். P is equal to 6 சென்டிமீட்டர். தென் அப்போ இதுக்குரிய ஃபார்முலா P is equal to 2 pi r. P is equal to 2 pi r. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dP by dr is equal to 2 pi. r டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ இன்ட்டு 1. ஸோ இப்போ இந்த dr இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது dP is equal to 2 pi dr. 2 pi dr. ஸோ இந்த dP னுடைய வேல்யூ அந்த பெரிமீட்டர் சேஞ்சிங் தான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6 ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. 6 is equal to 2 pi dr. 2 pi dr. இருந்து dr னுடைய வேல்யூ dr is equal to 6 by 2 pi. 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3 by pi. 3 by pi. இது வந்து என்னன்னாக்க ரேடியஸ் தான் வந்து சேஞ்ச் இன் ரேடியஸ். ஸோ சேஞ்ச் இன் ரேடியஸ் equal to 3 by pi சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் இப்போ இதனுடைய டயாமீட்டர் வந்து கேட்டிருக்கனால இதை அப்படியே 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சேஞ்ச் இன் டயாமீட்டர் equal to 2 into 3 by pi equal to 6 pi சென்டிமீட்டர். Then next அடுத்தது it is a first question குரிய ஆன்சர். Then second question என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ second question area is equal to area A is equal to pi r squared. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dA by dr is equal to 2 pi r. So அப்போ dA is equal to 2 pi r dr. 2 pi r dr அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு பெர்சன்டேஜ் அப்படின்றப்போ dA by a, அதாவது எவ்வளோ சேஞ்சிங் dAன்றது சேஞ்ச் இன் ஏரியா. அப்போ அது சேஞ்ச் இன் ஏரியா வந்து பெர்சன்டேஜ் வரும்போது கிவன் ஏரியால இருந்தா நம்ம சொல்லுவோம். அப்போ கிவன் ஏரியா வந்து A equal to சேஞ்ச் இன் ஏரியா வந்து 2 pi r dr by சரி பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் வந்து இன்ட்டு 100 equal to dAவுக்கு வேல்யூ வந்து 2 pi r dr by ஏரியா வந்து pi r squared into 100. ஸோ இந்த ஆருக்கு இங்க இருக்க ஒரு r கேன்சல் ஆயிரும், பைக்கு பை கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 2 dr by r into 100 into 100. ஸோ இப்போ ஆரினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆரினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 15. ஆர்னுடைய வேல்யூ 15. அடுத்து 2 இன்ட்டு டிஆர்னுடைய வேல்யூ 2 இன்ட்டு டிஆர்னுடைய வேல்யூ 3 pi pi இன்ட்டு 100 equal to அப்போ 6 by 15 pi into 100. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னோம்னா 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். 2 by 3 அப்போ equal to 2 by 3 pi into 100. 2 into 3
by 100. சரி, இங்க கேன்சல் பண்ணது தப்பு பண்ணிருக்கோம். 2 3s are 6, 5 3s are 15. அடுத்தது 1 5s are 5, 25s are. அப்போ equal to 4 to 20 into 2 40, 40 by 5 percentage. Percentage தான் நம்ம கேட்டிருக்கனால percentage. அப்போ DA by A into 100. So இப்போ conclusion வந்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த செகண்ட் क्वेश्चनக்கு so percentage increase in area, percentage increase in area is equal to 40 pi by pi percentage. That's all the fifth question answer. Next is sixth question. An egg of a particular bird is very nearly spherical. அதாவது ஒரு பர்டிகுலர் பேர்டினுடைய எக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. If the radius to be inside cell is 5 mm, உள்ள இருக்கக்கூடிய செல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 5 mm இருக்குது. அடுத்தது அவுட் சைடினுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 5.3 mm. Find the volume of the cell approximately அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அப்ராக்சிமேஷனா அந்த வால்யூமினுடைய அந்த எக்கினுடைய இது வந்து செல்லினுடைய அந்த எக்கினுடைய செல்லினுடைய பெர்சன்டேஜ் அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்றதை நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா 4/3 pi r cube. So it is a V. It is V. So given வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க R வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. R is equal to 5 mm. 5 mm. அப்போ இந்த dr அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்போ அது வந்து என்ன dr அப்படின்றது என்னன்னாக்க del r அப்படின்றப்போ x 5.3 minus 5 equal to 0.3. இதான் வந்து நமக்கு dr னுடைய வேல்யூ. சோ அப்ப அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது approximation volume is equal to இந்த இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ dv by dr is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4/3 pi அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, அத அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்போ இந்த 3r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r ஸ்கொயர்ட், இந்த 3 க்கு 3 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 4πr ஸ்கொயர்ட், 4πr ஸ்கொயர்ட். அப்போ இது வந்து dv by dr. சோ அப்போ dv is equal to 4πr squared into dr. சோ இதுக்கு இப்ப வேல்யூஸ் வந்து அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க dv is equal to 4 pi into r னுடைய வேல்யூ வந்து 5 அப்படின்றப்போ 5 ஸ்கொயர்டு into dr னுடைய வேல்யூ 0.3. அப்போ இத மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, 25 into 4 100 pi into 0.3. அப்போ 300 ன்னு வரும். நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் அப்படின்றப்போ dv is equal to 30 pi. இது வந்து அப்ராக்சிமேஷன் வால்யூம்க்கு. சோ 35 millimeter cube. The next இதே மாதிரி தான் next questionம். So next question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க assume that the cross section of the artery of human is circular. A drug is given to a patient to dilate his arteries. If the radius of
an artery is increased from 2 millimeter to 2.1 millimeter, how much is cross sectional area increased approximately? So same இதே procedure தான். So volume பதிலா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க ஏரியாவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. So அப்போ இது என்ன ஷேப் சொல்லிருக்காங்க அப்படினாக்க சர்க்குலர் அப்படின்னு சொல்லிருக்கனால அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ 7th question area of circle equal to a equal to pi r squared அப்போ r equal to r இனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 2 cm வந்து சொல்லிருக்காங்க. சாரி 2 mm வந்து சொல்லிருக்காங்க. அப்போ del r equal to dr equal to எவ்வளவு எதுல இருந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுதுன்னா 2.5 minus 2. இப்ப சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.1. then next இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கனாக்க how much of cross sectional area increased approximately. அப்போ ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. approximation area approximate area dA by dr equal to இத differentiate பண்ணோம்னா 2 pi r. அப்போ dA equal to 2 pi r dr. now apply the value dA equal to 2 into pi into r value is 2 into 0.1. அப்போ 4 pi into 0.1. அப்போ 0.4 pi millimeter square. 0.4 pi millimeter square. இதான் வந்து நமக்கு என்ன ஆகுனாக்க சேஞ்சஸ் ஆகிறது. so that's all the 7th question answer. next 8th question. in a newly developed city it is estimated that the voting population in thousands will increasing according to v of t is equal to 30 plus 12 t squared minus t cube, comma 0 less than or equal to t less than or equal to 8, where t is the time in years. Find the approximate changes in voters for the time change from 4 to 1/6 years. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு voters vt வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த நமக்கு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதான் நமக்குரிய ஃபங்க்ஷன். இப்போ லாஸ்ட் 2 क्वेश्चन வந்து பார்த்தனா வால்யூம் ஏரியான்னு சொல்லி இருந்ததனால அந்த வால்யூமுக்கு ஏரியாவுக்குரிய ஃபார்முலாவை நம்ம ஃபங்க்ஷனா வந்து சூஸ் பண்ணோம். இங்க வந்து ஃபங்க்ஷன் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்து r வந்து t டைம் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 4. சோ டிஃபரன்ஸ் டைமினோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா dx determinant x determinant t equal to dt equal to 4 1/6. இது சேஞ்சஸ் மைனஸ் ஒரிஜினல் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 4. சோ equal to இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணோம்னா 25/6 minus 4. அப்போ equal to 6 as LCM using the cross multiply 25 minus 24 equal to 1/6. so dt னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/6 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது approximation change in waters. so approximate change in water equal to dv by dt equal to. so இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இத டிஃபரன்ஷியேட் பண்ண 30 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0,
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 12 into 2 24t minus 3t squared minus 3t squared. So அப்போ t னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 4. அப்போ equal to dv equal to இது இந்த 24t minus 3t squared into dt. So now apply the value dv equal to 24 into t னுடைய வேல்யூ வந்து 4 minus 3 into 4 squared into dt னுடைய வேல்யூ வந்து 1/6. So dv equal to 4 இத மல்டிப்ளை பண்ணா 4 4s are 16 பேலன்ஸ் 1 4 2s are 8 8 plus 1 9 minus 4 4s are 16 4 4s are 16 into 3. So 6 3s are 18 balance 1 1 3s are 3 plus 1 4 48 into 1/6. So இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினாக்க 48. So dv is equal to 48 into 1/6. 1 6 are 6 8 6 are 48 is equal to 8. So function வந்து பாத்தீங்க அப்படினாக்க the given function is in 1000 is in 1000. So change in waters. So approximate change in waters. Approximate change in water is 8. இங்க 8 என்றனால 8 into 1000 8000. That's all the 8th question answer. Then 9th question, the relation between the number of words y a person. So 10. A circular plate expands uniformly under the influence of heat. If its radius increases from 10.5 to 10.75 centimeter, then find the approximate change in area and the approximate percentage change in area. So approximate area வந்து கேட்டிருக்காங்க, அடுத்தது அதனுடைய percentage வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 10th question. So வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க வந்து circular plate அப்படினு சொல்லி இருக்கனால ஏரியா வந்து சூஸ் பண்ணலாம். So area of circle is equal to pi r squared. So இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா r இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10.5 அப்படினு இருக்காங்க. 10.5. அடுத்தது dr del r into equal to dr equal to difference வந்து பாத்தீங்கன்னா 10.75 minus 10.5. So dr is equal to 0.25. Then next இப்ப approximate change in area வந்து ஃபைண்ட் பண்ணனும். So approximate, ஏனா அது இருந்தா தான் நம்மளால வந்து என்ன பண்ணனும்னா percentage வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். Approximate change in area. So dA by dr is equal to 2 pi r. That implies dA is equal to 2 pi r dr. So இப்போ இத கொண்டு வந்து values apply பண்ணோம் அப்படினா dA is equal to 2 into pi into r value is 10.5 into dr value 0.25. So இப்போ இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா so 10 into 2 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 21 into 25. ஏனா 10.5 plus 10.5 அப்ளை பண்ணோம்னா 21 அப்படின்றது வந்துரும். So அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 25 into 21. So 1 5s are 5, 1 2s are 2, then next 50.
so 5 2 5 2 digit alli 2 digit alli point apna 5.25 appo DA is equal to 5.25 so millimeter centimeter squared so area in changes on the centimeter squared approximation அடுத்தது percentage வந்து வேணும் percentage of approximation approximate change in area change in area area DA by A into 100 is equal to DA வினுடைய வேல்யூ இங்க ஏனா இதுல இருந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படினாக்க ஈஸியா நமக்கு கேன்சல் பண்ணி வேல்யூஸ் வந்து ஈஸியா கிடைக்கும் அப்போ DA வினுடைய வேல்யூ 2 pi r dr by pi r squared into 100 so அப்போ pi க்கு pi cancel r squared க்கு r squared cancel அப்போ 2 into dr னுடைய வேல்யூ 0.25 by r னுடைய வேல்யூ 10.5 into 100 so equal to இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க 25 னு வந்துரும் அப்போ 2 into 25 by 10.5 into 10 by 10 is equal to 500 by 105 so இத கேன்சல் பண்ணீங்க அப்படினாக்க 4.75% அப்படின்றது கிடைக்கும் சோ நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்க there is no space here so அதனால அப்படியே வந்து நான் டைரக்ட்டா வந்து கொடுத்துட்டேன் so that's all the 10th question answer next 9th question this is a same method as 8th question the relation between the number of words y a person learns in x hours is given by y is equal to 9th question y is equal to 52 root x 52 root x 0 less than or equal to x less than or equal to 9 what is the approximate number of words learned when x changes from இந்த x hours வந்து நமக்கு டைம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றாங்க அப்ப அந்த x வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 1.1 hours சேஞ்சஸ் ஆச்சுனா எவ்வளவு வேர்ட்ஸ் வரும் அடுத்து 4 ல இருந்து 4.1 hours வந்து சேஞ்சஸ் ஆச்சுனா எவ்வளவு வேர்ட்ஸ் வரும் அப்படின்றதா क्वेश्चना வந்து நமக்கு கேட்டிருக்காங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ ஃபர்ஸ்ட் given வந்து y is equal to 52 root x அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க x னுடைய வேல்யூ 1 அடுத்து dx is equal del determinant x dx is equal to 1.1 minus 1 is equal to 0.1 the next approximation number of approximation change in word approximate change in word so word வந்து பாத்தீங்க அப்படினாக்க இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்போ dy by dx is equal to 52 into இப்போ இந்த இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணோம்னா 52 into x power 1/2 அப்படினு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்ப அதுபடி இங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது 52 into 1/2 into x power 1/2 minus 1 is equal to 1 2s are 2 26 2s are 52 அப்போ 26 into x power minus 1/2 x power minus 1/2 so அப்போ dy is equal to 26 by root x அதாவது x 26 by x power 1/2 into dx
is equal to 26 by root x into dx. So இப்ப values வந்து apply பண்ணோம் அப்படினோம்னாக்க so dy is equal to 26 by root 1 x னுடைய வேல்யூ 1 into dx னுடைய வேல்யூ 0.1 is equal to 26 by 1 into 0.1. இத மல்டிப்ளை பண்ணும்போது dy is equal to 2.6. so அப்போ dy approximation 3 words. so approximation எத்தனை words வரும்னா 3 words வந்து அவங்க லேர்ன் பண்ணிருப்பாங்க. the next இதே மாதிரிமாவே செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினாக்க செகண்ட் क्वेश्चनக்கு x is equal to 4 அடுத்தது டிட்டர்மினன்ட் x is equal to dx equal to 4. சேஞ்சஸ் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 4.1 to 4 is equal to 0.1 is equal to 0.1. the next approximate change in word இல்லனா learn the word. change in word. so dy by dx is equal to same value தான் வரும். அப்போ same value வந்து பாத்தீங்க அப்படினாக்க dy அப்படி டைரக்டா சூஸ் பண்ணலாம். so dy is equal to 26 by root x into dx. so அப்போ dy is equal to 26 by root of 4 into 0.1. so is equal to 26 by 2 into 0.1. அப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க dy is equal to 13 into 0.1 is equal to 1.3. so dy approximation equal one word. so அப்ப நம்ம கேட்டிருக்கிறது வந்து லேர்ன் பண்றதுக்கு தான் கேட்டிருக்காங்க. the first questionக்கு the approximate number of words learn is 3 words. இங்க வரும்போது the approximate number of word learn is one word. That's all the answer. the next 11th question. a coat of a paint of thickness 0.2 centimeter is applied to the faces of a cube whose edge is 10 centimeter. use the differential to find approximately how many cube centimeters of paint is used to paint this cube. also calculate the exact amount of paint used to paint this cube. so அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்து எக்ஸாக்ட் அமௌண்டா எவ்வளவு வந்து வரும்ன்றது நமக்கு கேட்டிருக்காங்க. so அப்ப வந்து பாத்தீங்க அப்படினாக்க a அப்படின்றது given. so 11th question a அப்படின்றத edge of cube வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். so a is equal to edge of the cube. so அப்ப a வினுடைய வேல்யூ வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 10 centimeter.
அடுத்தது DAவினுடைய வேல்யூ 0.2 சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த திக்னஸ் தான் வந்து நமக்கு DA, சரி D ஸ்மால் a. இது வந்து எதுனாக்கா டிடர்மினன்ட் x. தென் நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா வால்யூம் V is equal to a cube. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா அப்ராக்சிமேஷன் தான் வேணும். அப்போ அப்ராக்சிமேட் amount of centimeter cube of paint is used to, அந்த question given அப்படியே தூக்கி ரைட் பண்ணுங்க, is used to paint this cube is equal to dV by dA is equal to, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3a squared. அப்போ dV is equal to 3a squared into dA. அப்போ dV is equal to 3 into a வினுடைய வேல்யூ 10, அப்போ 10 squared into dA வினுடைய வேல்யூ 0.2. அப்போ is equal to 100 into 3 300 into 0.2. அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 600ல 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 60. அப்போ 60 சென்டிமீட்டர் கியூப். இது வந்து dV. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்தது எக்ஸாக்ட் வால்யூம் வந்து கேட்குறாங்க, எக்ஸாக்ட் அமௌண்ட். ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட், எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா வந்து எவ்வளவு ஆகுன்றது கேட்டிருக்காங்க. அப்போ equal to f of x plus determinant x minus f of x. So here x is considered a. So இங்க வரும்போது dA. So அப்போ இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க f, இது வந்து ஃபார்முலா. அப்போ f of a plus determinant a minus f of a. So is equal to f of a வினுடைய வேல்யூ வந்து 10 plus 0.2 minus f of 10. So is equal to f of 10.2 minus f of 10. So now apply the value. So இந்த கொண்டாந்து f ல கொண்டாந்து அப்ளை பண்ணோம். f ன்றது எதுனாக்க நமக்கு வால்யூம் தான். அப்போ வால்யூம் a கியூப், அப்போ a கியூப்னா 10.2 ஹோல் கியூப் minus 10 கியூப் equal to 10.2 வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னாக்க 1061.208 minus 1000. அப்போ equal to 61. சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க 1061.208 அடுத்தது 1000. So 8 0 2 1 6. அப்போ equal to 61.208 சென்டிமீட்டர் கியூப். ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 61.208 சென்டிமீட்டர் கியூப் பெயிண்ட் வந்து நமக்கு வேணும். தட்ஸ் ஆல் த 8.2 ப்ராப்ளம்ஸ்.